ஓம் சாந்தி 6/3/2024 சக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது உங்களுக்கு வானப்பிரஸ்த நிலையாகும். ஏனெனில் நீங்கள் சப்தத்திற்கு அப்பாற்பட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும். எனவே நினைவில் இருந்து கொண்டு தூய்மையாக வேண்டும். கேள்வி: உயர்ந்த குறிக்கோளை அடைவதற்கு எந்த விஷயத்தில் அவசியம் மிக கவனமாக இருக்க வேண்டும்? உயர்ந்த குறிக்கோளை அடைவதற்கு எத்தகைய விஷயத்தில் அவசியம் மிக கவனமாக இருக்க வேண்டும்? பதில்: கண்களை பற்றிய விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள். இது மிகவும் ஏமாற்றம் கொடுக்கக்கூடியது. குற்ற பார்வை மிகவும் தீமையை ஏற்படுத்தும். எனவே கூடுமான வரை தன்னை ஆத்மா என உணர்ந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள். சகோதரன் என்ற பார்வையை பயிற்சி செய்யுங்கள். அதிகாலையில் எழுந்து தனிமையில் அமர்ந்து தனக்குத்தானே பேசுங்கள். இனிமையான குழந்தைகளே, காமம் என்ற மகா எதிரியிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் என்பது பகவானின் கட்டளையாகும். ஓம் சாந்தி. எது நடந்து முடிந்ததோ, தடைகள் ஏற்பட்டதோ, எதுவும் புதிய விஷயம் அல்ல. அபலைகள் மீது கொடுமைகள் ஏற்படும். மற்ற சத் சங்கங்களில் இந்த விஷயங்கள் ஏற்படுவதில்லை. எங்குமே குழப்பம் ஏற்படுவதே இல்லை. இங்கு குறிப்பாக இந்த விஷயத்தின் காரணமாகத்தான் சண்டை சச்சரவு ஏற்படுகிறது. தந்தை குழந்தையாக்க வரும்பொழுது எவ்வளவு தொல்லைகள் ஏற்படுகின்றன. இப்போது தந்தை அமர்ந்து படிப்பிக்கின்றார். தந்தை கூறுகிறார், நான் வருவதும் கூட வானப்பிரஸ்த நிலையாகும். வானப்பிரஸ்த நிலையின் நியமம் கூட இங்கிருந்துதான் ஆரம்பமாகின்றது. எனவே வானப்பிரஸ்த நிலை உடையவர்கள் அவசியம் வானப்பிரஸ்தத்தில் தான் இருப்பார்கள். சப்தத்திற்கு அப்பாற்பட்டு செல்வதற்காக தந்தையை முழுமையாக நினைவு செய்து தூய்மையாக வேண்டும். தூய்மையாவதற்கான வழி ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் அதே என்னுடைய குழந்தைகளாக ஆகியிருக்கின்றீர்கள் அல்லவா? கல்பத்திற்கு முன்பாக வந்த அதே குழந்தைகள் இப்பொழுது மீண்டும் என்னுடையவர்களாக ஆகியிருக்கின்றீர்கள் அல்லவா? எவ்வளவு நீங்கள் செல்வந்தர்களாக இருந்தீர்கள். இந்த எல்லையில்லாத விஷயத்தை பற்றி இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். ஒரு கதையும் கூட இருக்கிறது. தினமும் சிங்கம் வருகின்றது, புலி வருகின்றது என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் சிங்கமே வரவே இல்லை. ஒரு நாள் உண்மையில் சிங்கம் வந்துவிட்டது. எப்படி? புலி வருது புலி வருது புலி வருது சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா? ஆனால் வரவே இல்லையா? ஒரு நாள் அது வந்தாச்சு. நீங்களும் கூட மரணம் வந்துவிட்டது என்று கூறுகின்றீர்கள். இவர்கள் இதே போன்ற தினமும் கூறுகின்றார்கள். விநாசம் ஆவதே இல்லை, விநாசம் வரவே இல்லையே இப்படின்னு உலகத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்களாம். ஆனால் ஒரு நாள் அவசியம் விநாசம் ஆகத்தான் போகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதை அவர்கள் பின்னர் ஒரு கதையாக ஆக்கிவிட்டார்கள். எல்லையில்லாத தந்தை கூறுகின்றார், அவர்களுடைய தவறு எதுவும் இல்லை. கல்பத்திற்கு முன்பும் இதே போன்று நடந்துள்ளது. இது 5000 வருடங்களின் விஷயமாகும். பாபா சொல்கிறார், தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் அழிந்து போய்விடும். மற்றபடி தண்ணீரில் ஸ்நானம் செய்வதால் எவ்வாறு தூய்மையாக முடியும்? எங்கு சிறிதளவு நீர் இருந்தாலும் கூட அதை தீர்த்தம் என கருதி ஸ்நானம் செய்கின்றார்கள். நிச்சயம் இதோ தமோ பிரதானம் என்று கூறப்படுகின்றது.
உங்களுடையது சத்தோப்பிரதானமாகும். இதில் பயப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை என்று தந்தை புரிய வைக்கின்றார். ஆத்மாவை தூய்மையாக்கணும்னா தந்தையருடைய நினைவு வேணும். இந்த கங்கா தண்ணீர் மூலமாக தூய்மையாக முடியாது என்பதை தைரியத்தோடு அனைவருக்கும் சொல்ல வேண்டும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தூய்மையாக இருக்க வேண்டும் என்று பகவான் கட்டளை கொடுத்திருக்கின்றார். அதை ஒருபோதும் அவமரியாதை செய்யக்கூடாது. மிக மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பாப் தாதா இருவரின் பாலனைக்கு கைமாறாக தூய்மையாகி காட்ட வேண்டும். இரண்டாவது, நாடகத்தின் செயல் நிச்சயிக்கப்பட்டதாக அமைந்துள்ளது. அதை நன்றாக அறிந்து கொண்டு சதா கவலை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். விநாசத்திற்கு முன்பே அனைவருக்கும் தந்தையின் செய்தியை கொடுக்க வேண்டும். வரதானம். ஞான அமிர்தத்தினால் தவித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களின் தாகத்தை தணித்து திருப்திப்படுத்தக்கூடிய மகான் புண்ணிய ஆத்மா ஆகுக. ஞான அமிர்தத்தின் மூலம் தவித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களின் தாகத்தை தணித்து திருப்திப்படுத்தக்கூடிய மகான் புண்ணிய ஆத்மா ஆகுக. விளக்கம். தாகத்தில் இருக்கும் எவருடைய தாகத்தையும் தணிப்பது மிக பெரிய புண்ணியமாகும். தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் எப்படி தாகத்தில் தவித்து கொண்டிருக்கிறார்களோ அதே போன்று ஞான அமிர்தம் கிடைக்காத போது தாகம் தணிப்பவர் ஆகுங்கள். எப்படி உணவு உண்பதற்காக நேரத்தை ஒதுக்குகிறீர்கள், ஏனென்றால் அது அவசியமானது. அதே போன்று இந்த புண்ணிய காரியம் செய்வதும் அவசியமாகும். எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சமயம் ஒதுக்க வேண்டும். அப்போதுதான் மகான் புண்ணியாத்மா என சொல்வார்கள். ஸ்லோகன். நடந்து முடிந்தவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைத்து தைரியமாக முன்னேறி செல்லும்போது பாபாவின் உதவி கிடைத்து கொண்டே இருக்கும். நடந்த முடிந்த விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து தைரியமாக முன்னேறி செல்லும்போது பாபாவின் உதவி கிடைத்து கொண்டே இருக்கும். எவ்வளோ நல்ல ஸ்லோகன். பாபாவுடைய உதவியை வாங்கிக்கணுன்னா நடந்தது முடிந்ததுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டு நீங்கள் பாபா பாபான்னு போயிட்டே இருக்கிறப்போ பாபாவுடைய உதவி கிடைத்து கொண்டே இருக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.